இது எங்க எவ்வளோண்ணா பிடிச்சிருந்தோம்? அன்னைக்கெல்லாம் சொல்லுங்க எவ்வளோண்ணா ஆகும், எவ்வளோண்ணா ஆகும்? போட்டு கொடுங்க. இந்த குருவை போட்டு வணக்கண்ணே. வணக்கண்ணே. நல்லா 2 கன்னி குறால் வச்சிருக்கியா? 2 கன்னி குறால், அது வந்து 2 கலப்படமாக. சரிண்ணே. பொட்டு கட்டுமா? சரிண்ணா. இது 2 என்ன ரேட் சொல்லுவியா? இது 2 பல் எப்படிண்ணா? இது பல்லு 2 பல் போடல. பல் போடலையா? ஆமாம். பல் எப்படிண்ணா? பல் போடலை. சென்னையா இருக்குமா எப்படிண்ணா? ரெண்டுமே இளஞ்சனையாக இருக்கும். இளஞ்சனையாக இருக்கும். என்ன ரேட் சொல்லி? 20 ரூபா சொல்கிறேன். 20 ரூபா சொல்கிறியா? ஆமாம். எவ்வளோனா கொடுத்துடலாம்? 18-17 ரூபா கொடுத்து. 18-17 ரூபா கொடுத்துடலாம். இது 2 என்ன ரேட் சொல்லுவியா? இது 2 9 ரூபா கரையும் சொன்னேன். 9 ரூபா கரையும் சொல்லுதியா? எவ்வளோனா கொடுக்கலாம்? 8 ரூபா கரையம்னா கொடுக்கலாம். 8 ரூபா கரையம்னா கொடுத்துடலாம். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? சந்தை இப்போ தான் வந்து இறங்கியிருக்கேன். பொதுவாக போய்கிட்டு இருக்கு. ஆமாம். சரி. இனிமேல் தான் தெரியும். இன்னைக்கு நிலவரம் இப்படி கிடாயெல்லாம் நிறையா வந்திருக்கு. செம்மராட்ட கிடாய் நிறையா தெரியுதுண்ணே. அதிகம் வந்திருக்கு. கிடாயெல்லாம் அதிகமாக வந்திருக்கு. நிறைய வந்திருக்கு. விலைவாசியில் எப்படி? விலைவாசி கிடாய் பார்க்கல, நம்ம போய் பேசல. அதனால விலைவாசியில் பண்டிகை பொதுவாக தான் இருக்கு. அவ்வளோ ஒன்றும் தெளிவாக தெரியல. இன்னும் விலைவாசி கூடலை. சரி. ரொம்ப நன்றி. சரி. ஆடு மாதிரி வேண்டுமா? ஒரு 14,500 எல்லா கடை மொத்தமாக எல்லா கடாயும் 6 கடாய் தான். 6னா எப்படி சொல்லுவீங்க? ஓடி 14,500 சொல்லுவீங்க. நீங்கள் 6 நாள் அப்படி தான் 2 நாள் சிறு கொட்டை குட்டியாக இருக்கு. எல்லாம் கடை கட்டிடுறேன். ஐயா சைஸ் தரா இருக்குல்ல? எப்படின்னா தான் ஆகும்? நீங்கள் கேளுங்க. நாங்கள் அந்த விலைக்கு வாங்கலண்ணா. கலவன் இல்லை இருக்கா? கலவன் வந்து எங்களுக்கு முறையை பார்த்தா தெரிஞ்சிடும். கேட்க மாட்டோம். நாங்கள் அப்படி மட்டும் ஆள்கிட்ட நாங்கள் நிற்க மாட்டோமே. சரி, ரைட்டு போயிட்டோங்க. பேசுறது எங்களுக்கு தெரியாதா? சரி, எப்படின்னா தான் ஆகும்? நீங்களே பொருத்தம் ஒரு வாழையை சொல்லுங்க. நீங்கள் கேட்க விலைக்கு ஆகாது. நான் கேட்க விலைக்கு ஆகாது. நீங்கள் ஒரு வாழை நீங்கள் பொருத்தமாக சொல்லுங்கள. ஒரு மனச்சாச்சா உள்ளே போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் ஒரு மனச்சாச்சே கலங்க. ஏன் வர மாட்டேன்? பொருத்தமாக ஒன்று ஒரு 500 ரூபா இருக்கும். 13 ரூபாய்க்கு விற்கலாமா? போயிட்டாங்க. 9 ரூபாய்க்கு நீங்கள் எனக்கு 10 குட்டி வாங்கிட்டு இருப்பேன். 9 ரூபாய்க்கு ஆகாது. 9 ரூபாய் பொட்டை குட்டி எடுக்க 6 கடா குட்டியா கொடுக்கல. 2 சைஸ் பொடி குட்டினா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கட்டும். ஆனால் அழியா பிறப்பாங்க. அப்படின்னா வாங்க பிறகு இல்லைன்னா இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வாங்கி வைக்கணும்னா இது கட்டுப்படி ஆகாது. சம்சார் தான் வாங்குவாங்க. நீங்கள் வாங்கி வச்சா நம்மகிட்ட இருந்து கட்டாது. ஆமாம், எடுத்தாச்சு. இல்லை, எனக்கு ஒரு 10 குட்டி வாங்கி கொடுங்க, நான் 10 துட்டு தரேன். ஒரு சந்தை சுற்றி பார்த்தோம்னா வாங்கிடுறேன். சந்தையில் வாங்க முடியாது. என்ன வியாபாரம் வந்துருக்கியா? பின்னாடி நிறைய வருதா? நீ தான் கொண்டு வந்த மாதிரி தெரியுது எனக்கு. நாலு எவ்வளோ? இந்த 4 மாதிரி எடுத்துருக்கீங்க. 5 சேர்த்து என்ன சொல்லுங்க? இது வந்து தனியா. அது 4 மட்டும் சொல்லுங்க. தனியா 16. அண்ணாச்சி இது கொடுத்து வாங்குறேம்மா. அண்ணாச்சி ஓடி 16 கீழே இல்லையா? இல்லை, வராது. 10,000 அறுத்துறியா? 11 ரூபா அறுத்துறியா? ஒரு மாதிரி எவ்வளோயா? குட்டி என்ன 10 கிலோ வராதா? 10 கிலோ நம்ம இடையே வரும் 10 கிலோ வரும். 7 ரூபா வச்சு கொடுக்கும். 7 ரூபா வச்சு கொடுக்கும். கீழாமே குட்டி வச்சு 7 ரூபா குட்டி வரும்.
பிடிச்சு கொடுப்போமா 5000 பிடிச்சு கொடுப்பா 500 சேர்த்து அடிக்கியா 500 வந்து பாருண்ணே, பார்த்தா தானே உனக்கு கடை போடும். கடை என்ன கட்டினேன்? கடை என்ன விலை? 23. என்னன்னே சொல்றியா? பல்லு இருக்கா? 4 பல்லு கடாயா? இங்க இருங்க பாப்பா. 4 கம்பீரமா இருக்கு. சுப்பே சின்னமா இருப்பா 4 பல்லு. சுப்பையாவா? இல்லையா? ஆட்டோட மேஞ்சதுங்க. எப்படின்னா தருவியா? எப்படின்னா தருவியா? அண்ணனுக்காண்டி ஒரு 17 ரூபான்னு போடலாமா? அவ்வளோ கூட வாடலா தானே இருக்கு. வாடகை இல்லாத கொம்பு தோரணையை பார்க்கணும்ல. சொல்லுண்ணே. நம்ம இல்லையா? எப்படினாலும் சரி அது வச்சுக்கிடலாம். உனக்கு கேள சண்டை கடை ஒரு வேலை இவ்வளோ ஆகும் தம்பி, இவ்வளோ ஆகாதுன்னா முடிஞ்சு போச்சு. 4 கேள்வி இருக்கு, உன் கேள்வி மதிப்பமே அவ்வளோதானே. இது வாங்க முடியுமா? அது இருக்க தனிப்படம் பண்ண மாட்டேன், அப்படியே தான் வாங்கிருக்கேன் கேட்டேன் தம்பி. அப்படி வாங்கல, அப்படி மேலே வாங்கின தெரிஞ்சு மேலே எடுத்துருக்கு. 10 வாங்கியிருக்கேன், 2 போட்டு 10 வாங்கலாம். எத்தனை வாங்கலாம் கொடுக்க போட்டோம். இல்லை அப்படி வராது, ரொம்ப கீழே கேள்வி மேலே இருக்கு. நீங்கள் தான் எப்படி இருக்கு, எப்படி கேட்டா அதுமா இல்லை ஓ மதிப்பை நீங்கள் அது அந்த மதிப்பு ஆத்துறீங்க. 14 ரூபாய் கேட்டா அனுப்பியா? உன்னை பொய் சொல்லுக்கு என்ன வியாபாரம்? இல்லை நான் பொய் சொல்லலை. அந்த பாரு வியாபாரத்தை பிடிச்சு பாரு, அது கலைச்சல் இந்த இருக்குல்ல. வியாபாரத்தை பிடிச்சு பாரு, வியாபாரத்தை பிடிச்சு பாரு, சரக்கு பிடிச்சு பாரு. வெத்தி வியாபாரம் மறு கிடையாது உனக்கு. உனக்கு அறுத்தா சரக்கு தான். நான் பொய்யா அதுக்கு சொல்ல போறேன் உன்ட்டா. நம்ம கொடுக்கணுமா? நாளைக்கு நீ என்னை தேடி வரும், நானும் உனக்கு வியாபாரம். அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆளை மதிப்போம். இது மாத்திக்குவாங்க. மயிலம்பாடியோட ஜராலண்ணே வெளிச்சி வெளிச்சி மயிலம்பாடி வெளிச்சி வெளிச்சிண்ணே. நல்ல குட்டியெல்லாம் நல்ல தரமான குட்டியாக போட்டிருக்காங்க. சூப்பர், சரியான குட்டியாக கிடக்குண்ணே. என்ன ரேட் சொல்லலான்னு தெரியலையா? அவர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே பாரு. நீ பல்ல பிடிச்சு பாரு, 2 பல்லு தான். 2 பல்லு. ஒரு கடாய் வாங்க, அந்த கடாய் ஃப்ரீ. சரி எவ்வளோ? என்ன விலைண்ணே? 22 ரூபா. 22 ஆனா இது ஒன்று ஒன்று ஃப்ரீ தானே? பேச்சு மாறக்கூடாது. பேச்சு மாறல சும்மாவே துட்டுக்கிற விளையாட்டுக்காக்கா சொல்லு பொருத்தமா சொல்லு. என்ன செய்யலாம்? அதான் ஒரு கடாய் வாங்கினா ஒரு கடாய் ஃப்ரீ. ஒன்று ஆடம் கொண்டு போடும்னா 17 ரூபான்னு போடலாமாண்ணே? 17 ரூபான்னு போடலாம். 17 ரூபாய்க்கா? நீங்க 4 ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வா, நான் வாங்கிக்கிறேன். போயிட்டா ஏன்னா அப்படி சொல்லாத. பொருத்தமாக தான் கேட்டுருக்க மாட்டேன், உனக்கு குறைச்சி கேட்கறேன். வியாபாரம் சரக பார்த்தா கேட்டுருக்கேன். அந்த கடாயை மட்டும் தான் கேட்கலாம். பாருங்க சொல்லு. எப்படி கையில் வாங்கு, 22 ரூபாய் அந்த ஆட்டுக்கு. கையில் வாங்கு. என்னதான் தரலாம்? என்ன? பாருங்க வராது, நல்ல வராது. 18 வச்சுக்கிட்டியா? அதான் 18 வராது. அதுக்கு 22 தான் கொடு கடாய்க்கு. ஆமா. வணக்கண்ணே. ஹலோ சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு? சந்தை நிலவரம்? சந்தை நிலவரம் குட்டி வரது கம்மி தான்ண்ணா. வரத்து கம்மியாக தான் இருக்கு. நல்ல செம்மராட்டம் குட்டி கொண்டு வந்திருக்கியா? ஆமாண்ணா. என்ன ரேட் சொல்லுதியா? அண்ணா 15 ரூபா சொல்கிறோம். 15 ரூபா சொல்றியா? என்னென்ன கொடுக்கலாம்? அண்ணா ஒரு 14 வந்ததுன்னா கொடுத்துடலாம். 14 வந்தால் கொடுத்துடலாம். ஆமாண்ணா.
இன்னைக்கு சந்தை நிலவரம் ஓரளவு பரவாயில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. பரவாயில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிண்ணா. பல் எப்படிண்ணா இருக்கு? பல்லு நம்ம ஒன்றாண்ணா. பல் போடலை. பல் போடாத கடாய். ஆமாண்ணா. நல்லா செம்மராட்டம் கடாய். பண்டிகை காட்டி கொண்டு வந்திருக்கலாம். ஆமாண்ணா. சரிண்ணா. உங்களுக்கு மதிப்பு கறி எவ்வளோ இருக்குண்ணா? 12 கிலோ இருக்கும். 12 கிலோ இருக்கும். 13 கிலோ. 18 கிலோ 13 கிலோ இருக்கும். சரிண்ணா. 4 கிலோ. நல்ல கடாயாக வச்சு பாருங்க. சொல்லிட்டோம்ல, நீங்கள் சொல்லுங்க. ஒரு 2 காரணம் ஆனால் நல்ல செம்மராட்டு கடாய்கள், நல்ல கடாய்களாக போட்டுருக்காரு. நல்ல டாப் கடாய்ஸ். மயிலம்பாடி கடாய் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை சுத்த கருத்து கடாய் வேணாலும் எடுத்துக்கலாம், பொட்டுக்குட்டி வேணாலும் எடுத்துக்கலாம், சுத்த செங்கடா வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா கடாய்ஸுமே அண்ணன் கிடைக்கும். நல்லா பண்டிகைக்கு ஏற்ற பல் போட்டது, பல் போடாது, எல்லா ரகத்திலையும் உள்ள கடாயெல்லாம் போட்டுருக்காங்க அண்ணன். தூக்கிறீங்களான்னு பாருங்க. கடாயெல்லாம் நல்லா சூப்பர் கடாயா இருக்கு. எல்லாமே நல்ல டாப் கடாய்ஸ். மயிலம்பாடி எல்லாமே பண்டிகைக்கு தேவையான நல்ல கடாயில் ஆட்டம் வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பர் கடாயின. எல்லாமே 8000 பீரியடு. நல்ல ஒரிஜினல் பொட்டு குட்டிகள். ஏன்னா இந்த மயிலம்பாடி கடாய் என்ன ரேட் சொல்லுதுண்ணே? 27 ரூபா தானே. 27 ரூபா சொல்லுதில்ல. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 25 ரூபானா கொடுத்துடலாம். நம்மகிட்ட எல்லா ரக கடாய்களும் போட்டிருக்கிய. ஆமாம். எது கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? கொடுத்துருவோம். 99 42 42 47 47 80 80 79 79 அண்ணன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் எப்படி விலைவாசி இல்லை, விலையெல்லாம் எப்படி கிடக்கு? எப்படி கிடையாது? எந்த ரேட்டில் கிடக்கு? 35க்கு மேலே தான் பார்க்கணும். 35 40 தான் பார்க்கலாம். ஜோடியா எப்படி? ஜோடி 40 ரூபான்னா பார்க்கலாம். ஆமாம். பல்லெல்லாம் எப்படி இருக்குண்ணே? பல்லு போட்டிருக்கும், பல்லு போட்டிருக்காது. பல்லு போட்டதும் கிடக்கு, பல் போடாதும் கிடக்கு. பாருங்க உடையாரு. பல்லு போட்டிருக்கு, பல் போடாதும் கிடக்கு. ஆமாம். நல்ல சூப்பர் குட்டியெல்லாம் போட்டிருக்கீங்க. அவங்க கான்டாக்ட் பண்ணால் நம்ம கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். டெலிவரி உண்டான நம்மகிட்ட? டெலிவரி கிடையாது. அவங்க வந்து எவ்வளோ குட்டினாலும் எடுத்துக்கலாம். 300 குட்டி இருக்குது. எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல கிடக்கு? நம்ம பாம்பு கோயில் சந்தை தான். பாம்பு கோயில் சந்தையில் தான் கிடக்கு. பாம்பு கோயில் சந்தைக்கு வந்து ஃபோன் அடித்தா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதனால் பாம்பு கோயில் சந்தைக்கு வந்து என்ன அப்படின்னா குட்டியை வந்து கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்ல டாப் பிரீடு. உங்களுக்கு பண்டிகை தேவையான குட்டிகள் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்கன்னு. இன்றைக்கி சந்தையை பாருங்கள். சந்தை நல்ல கூட்டம் போகும். மொத்த வியாபாரி அண்ணன் வந்து மொத்தமாக வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அனுசரித்து அண்ணன் ரேட்டை கொஞ்சம் கீழே இறக்கி கொடுப்பாப்புல. மொத்தமாக இப்போ வந்து ஒரு 100 குட்டி 50 குட்டி அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அண்ணன் ரேட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வந்து கொடுப்பாப்புல. டேரெக்டாக வாங்க. நேரம் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து உங்களுக்கு பிடிச்ச குட்டிகளை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அண்ணன் ஒரு 300 குட்டிக்கு நேரம் கிடக்குன்னு சொல்லியிருக்காப்புல. பாருங்கள், எல்லாமே நல்லா டாப் டாய்ஸ் தான் போட்டிருக்காப்புல. விருப்பம் இருக்கா அண்ணன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தேவையான குட்டிகளை எடுத்துக்கலாம். மொத்தமாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தான் விலை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. 1 2னா கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். மொத்தமாக வாங்குறவங்க வந்து மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம்ண்ணே. குட்டியா இருக்கு. என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்க பேர வச்சா தான் நம்ம கூப்பிட முடியும். 7.5 போடக்கூடாது. எப்படி வேணும் கேளுங்க. வர ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாரேன். அண்ணன் நல்ல டாப் கடாயை வச்சுருக்காங்க. நல்ல நாட்டு பிரீடு, நல்ல நாட்டு கடாய், நல்ல வீட்டு வளர்ப்பு கடாய், சூப்பர் கடாயாக வச்சுருக்காங்க. என்ன ரேட் சொல்லுதியா? 16 ரூபா.
16 ரூபா சொல்லுதியா? எவ்வளோன்னா கொடுக்கலாம்? 14 கொடுத்துடலாம். எதுவும் கேள்வி வச்சுருக்காங்களா? 13 வரைக்கும் கேட்டிருக்காங்க. நம்ம மதிப்பு கறி எத்தனையில் இருக்குங்கண்ணா? 15 இருக்கும். சரிண்ணா. நம்ம வீட்டு வளர்ப்பு கை வளர்ப்பு நல்ல சூப்பராக வளர்த்துருக்கியா? சென்னை சந்தை எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. குட்டியில் விற்பனை இல்லை. கிடாயெல்லாம் பெருசாக வந்திருக்கா? அப்படின்னா பெரிய கிடாயாக தான் வந்திருக்கு. பண்டிகைக்காண்டி கொண்டு வந்திருக்கீங்களோ? பண்டிகை வளர்ப்பா? இப்போ நமக்கு ஒரு செலவு இருக்குன்னு கொண்டு வந்திருக்கியா? சரிண்ணா. கேள்வி வந்து எவ்வளோ? ஒரு 1000 ரூபா தக்கத்தில் கிடக்கா? எப்படி? 1000 ரூபா தக்கத்தில் தான் கிடக்கு. எதுவும் குறைச்சி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அனுப்பிச்சு வந்தால் விட்டுடலாம். சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணே. கேளுண்ணே. நீ கேளு, எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ வேணும்? ரெண்டும் 11,000 சொன்னால ரெண்டுக்கும். இது ரெண்டும் 12வது தான். 13 எவ்வளோன்னா கடைசியாக கொடுக்கலாம்? அது ரெண்டு உங்கள் வரையும் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு நாங்கள் சின்ன 11 12 நாலுமே நல்ல கடாய். நல்லா செங்கடாய், நல்லா சூப்பர் செங்கடாயை வச்சுருக்காங்க. ஆமாம், நல்ல வளர்ப்புக்கு நல்ல நாட்டு பிரீடு. கோயிலுக்கு குளத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், கோயிலுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்ல சுத்து செம்பு. நிறையெல்லாம் நல்லா திங்கினேன். ஒரே கிட்ட முடியாமல் தான் நாங்கள் தீவனம். ஏனே வணக்கண்ணே. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? பரவாயில்லாம போய்கிட்டு இருக்கு. நல்ல ஆடாக கொண்டு வந்திருக்கியா? நல்ல கன்னி ஆடாக கொண்டு வந்திருக்கியா? என்ன ரேட் சொல்லுதியா? 15 ரூபா சொல்லுதியா? எவ்வளோ வரைக்கும் கேட்காங்க? 13,500 கேட்காங்க. பல்லு எப்படின்னா? கடை சேர்ந்துருச்சு. குட்டி உண்டானே? இல்லை, குட்டி இல்லை. சென்னையா எப்படிண்ணா? இளஞ்சனை. சரிண்ணா. என்ன ரேட் சொல்லுதியா? 14 கொடுத்துடலாம். கேள்வி 13,500 வரைக்கும் கேள்வி. 500 ரூபா தக்கத்தில் கிடக்கு ஆடு. நல்லா சூப்பர் ஆடாக பால் கண்ணி ஆடாக வச்சுருக்காங்க. நல்ல கால் கணம் உள்ள ஆடுங்க. நல்லா கால் கணம். மடுவெல்லாம் நல்லா இருக்குது. குட்டி எத்தனை குட்டி போடும்ண்ணே? 3 குட்டி ஆடு. 3 குட்டி ஆடு. நல்ல சூப்பர் ஆடாக இருக்குண்ணே. பல்லு சேர்ந்துருச்சு. ஆனால் பல்லு சேர்ந்தாலும் நம்ம இன்னும் 2 3 ஈத்து 4 ஈத்து வச்சுக்கலாம். நல்ல சூப்பர் ஆடாக தான் வச்சுருக்காங்க. இன்னைக்கு சந்தை கொஞ்சம் டல் இல்லாட்டா ஆடு நல்லா விற்றுருக்கும். அப்படியே 14,000. சென்னை எத்தனை மாதம் சென்னையாக இருக்கும்? 2-3 நாளில் ஈனுமா? முதல்ல ஒரு ஒன்று பிச்சா 2 பிச்சானே 2 மேலே 500 சேர்க்கலாமாண்ணே? சரி, எவ்வளோ தான் தரலாமாண்ணே? ஒரே அடி 11 முடிச்சிடலாமா? ரைட்டு. எப்படி இருக்கு இன்னைக்கு வியாபாரங்கள்? இப்போ தான் வந்திருக்கியா? வந்து இறக்கிருக்கு. சரிண்ணே. சரி, நம்ம எப்படி எந்த வெரைட்டியெல்லாம் தட்டியெல்லாம் வச்சுருக்கேன்? 9 அடி 7 அடி 9 அடி 7 அடி 4 அடி 4 அடி 3 அடி தண்ணி தொட்டி 3 அடி. இந்த தண்ணி தொட்டியெல்லாம் என்ன ரேட் சொல்லுவீங்கண்ணா? 1,500. சரிண்ணா. நீங்கள் சொன்ன இப்போ 9 அடியெல்லாம் என்ன ரேட் சொல்லுவீங்க? 9 அடி இது இந்த இதாண்ணா 9 அடி இந்த அகலம் 3,500 சொல்லுவீங்க. 3,300 கொடுத்துடலாம். அடுத்த சைஸுண்ணா? 2,700. எத்தனை அடி நீளம்ண்ணா? 7 அடி. 7 அடி என்ன ரேட் சொல்லுவீங்க? 2,500 கொடுத்துடலாம். சரிண்ணே. அதுக்கு அடுத்துண்ணே? 4 அடியில் அது என்ன ரேட் சொல்லுவீங்க? 1,700 சொல்லுவீங்க. 100 ரூபா குறைச்சினாலும் கொடுத்துடலாம். சரிண்ணே. டெலிவரி எப்படிண்ணா? போட்டு விட்டுருவியா? எடுத்துக்கலாம். உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 97 91 58 23 78. இந்த நம்பருக்கு கால் பண்ணால் நீங்கள் சரி நான் சொல்லிடுங்க. 73 39 69 40 73. சரிண்ணா. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றி.